வெல்லும் சொல் மெய் காணும் பயணம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் ஹசீஃப். இந்த பரபரப்பான அரசியல் சூழலில் ஒவ்வொரு அரசியல் ஆளுமையையும் சந்தித்து வருகின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார். அவரிடம் பேசுவோம். ஐயா வணக்கம். வணக்கம். இந்த பரபரப்பான அரசியல் சூழலில் பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனால் தற்போது இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான, அதாவது தமிழகம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு இடைத்தேர்தல் ஆர்கே நகர் இடைத்தேர்தல். இந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன என்ற கேள்வியுடன் இந்த நேர்காணலில் நான் தொடங்குகின்றேன். நாம் அதில் போட்டிடுறோம். நாங்கள் தனித்து போட்டிடுறதா தான் நம்ம தத்துவ நிலைப்பாடு. இங்கே மட்டும் இல்லை, எந்த தேர்தல் வந்தாலும், உள்ளாட்சி தேர்தல் வந்தாலும், பாராளுமன்ற தேர்தல் வந்தாலும், இல்லை மறுபடி பொது தேர்தல் சட்டசபைக்கு வந்தாலும் நம்ம போட்டிடுறது தான். ஆர்கே நகரில் நம்ம போட்டிடுறதுக்கு முன்கூட்டியே நம்ம அநியமாயிட்டோம். அதனால் இந்த தேர்தலில் நம்ம போட்டிடுறோம். மற்ற தேர்தலில் இருந்து இந்த தேர்தல் ஒரு வித்தியாசப்பட்ட தேர்தல். ஏன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்னர் 2 திராவிட கட்சிகள் பலமாக இருந்த சூழ்நிலையில் தற்போது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அதிமுக ஒரு 2 அணியாக பிரிவுற்று நிற்கின்றது. அதற்கு பிறகு சட்டப்பேரவையில் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எதிர்க்கட்சிகள் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் இவற்றை எல்லாம் பார்த்ததன் பிறகு இந்த இடைத்தேர்தல் என்பது மேலும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடைத்தேர்தலாக இருக்கின்றது. மற்ற தேர்தல்களில் நீங்கள் போட்டியிடுவதற்கான காரணம் இருக்கின்றது, அது வேற ஒரு விஷயம். ஆனால் இந்த இடைத்தேர்தலில் நீங்கள் தனித்து போட்டியிட வேண்டும் என்ற ஒரு முடிவை தற்போது நிலவக்கூடிய இந்த தமிழக சூழல் மாற்றவில்லையா? அப்படி மாற்றவில்லை என்றால் ஏன் மாற்றவில்லை? இல்லை, மாற்றாது. நம்ம நீங்கள் கேட்ட இந்த இருவரும் திராவிட கட்சிகள், மாறி மாறி இந்திய பெருநிலத்தை ஆண்டு கொண்டிருக்க இந்த தேசிய கட்சிகள், இதற்கு மாற்று தத்துவத்தை தான் நம்ம முன்வைக்கிறோம். இப்போ நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, என் நிலத்தில் 50 ஆண்டுகளாக நாங்கள் அனுபவித்து வருகிற துயர துன்பங்கள், சிக்கல்கள், இப்போ கச்சத்தீவு தொடர்ச்சியாக மீனவர் படுகொலை, நியூட்ரினோ ஆய்வு, அணு உலைக்கு எதிரான போராட்டம், மீத்தேனுக்கு எதிரான போராட்டம், செயல் எரிவாயு எடுக்கிறதுக்கான போராட்டம், ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்கான போராட்டம், காவிரி மேலாண்மை வாரியம், காவிரி நீர் உரிமை, முல்லை பெரியாற்று நீர் உரிமை, இது தாமிரபரணி ஆற்றில் தண்ணி எடுக்காதேன்னு போராட்டம், அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்ற சொல்லி போராட்டம், எண்ணற்ற பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகள் எல்லாம் இவர்களுக்கு தெரியாமல் வந்ததா அப்படின்னு கேட்டால் பதில் இல்லை. இப்போ யாருக்கும் தெரியாமல் அணு உலை கொண்டாந்து அங்கே வச்சுட்டு போகல. இவங்க கையெழுத்திடாமல் நீட்டின் ஆய்வு மேற்கு தொடர்ச்சி மலையை கொடையில், இவங்களுக்கு தெரியாமல் கையில் எரிவாயு என் நிலத்துக்குள்ளே பதிக்கலை. இப்போ எல்லா பிரச்சனைக்குமே காரணம் இந்த கட்சிகள், ஆட்சிகள் தான். நான் அடிப்படையில் வலிமையற்ற ஒரு எளிய மகன். என் நிலத்தை, என் வளத்தை, என் மண்ணின் மக்களின் நலத்தை பாதுகாக்க போராடுறேன். ஆனால் இதுக்கெல்லாம் கையெழுத்து போட்ட இந்த இயக்கங்களும் எங்களோட சேர்ந்து போராடுவது என்பது எவ்வளோ வேடிக்கையானதுன்னு நீங்கள் பார்க்கணும். நான் எங்கள் அப்பா செத்துட்டாருன்னு அழுகிறேன், நான் கொலை செஞ்சவனும் கூட உட்காந்து அழுதா இது எவ்வளோ பெரிய கொடுமைன்னு பாருங்கள். அதனால் இப்போ நீங்கள் ஒரு பொதுவான ஒரு பிரச்சனை இங்கே என்ன பார்க்குது? ஊழல், லஞ்சம், முறையற்ற நிர்வாகம், அப்புறம் இப்போ என்ன சொல்கிறது, ஒரு நோக்கமும் பொறுப்புமற்ற தலைமைகள். அதனால் நீரை உறிஞ்சி விற்கிறதுக்கு அனுமதித்தது, கல்வி மருத்துவத்தை தனியாருக்கு தாரவார்த்து கொடுத்துட்டு அறிவு உயிரை வியாபாரமாக்குனது, இப்போ எல்லாமே இந்த கட்சி ஆட்சிகளில் தான். இப்போ ஊழலை ஒழிக்கணும்னு எல்லாருமே பேசுகிறாங்க. யாரோட சேர்ந்து ஒழிப்பீங்க? இவங்களெல்லாம் ஒழிச்சா தான் நீங்கள் ஊழலை ஒழிக்கணுங்கிறதே பேச முடியும். கண்டிப்பாக. அதனால் நீங்கள் தனித்து தான் போட்டிட்டு ஆகணும். நீங்கள் ஒரு மாற்று அரசியலை முன்னெடுக்கணும். உண்மையும் நேர்மையுமா ஒரு பசி பஞ்சம் இல்லாத, ஊழல் லஞ்சம் இல்லாத ஒரு தூய மக்களாட்சியை இந்த மண்ணில் கொண்டு வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தனித்து தான் போட்டிட்டு ஆகணும். அப்போ அந்த நிர்பந்தம் நமக்கு இருக்குது. அதனால இந்த நிலைப்பாடு நமக்கு இருக்குது. நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பிரச்சனைகளை முன்னெடுத்து சென்ற அல்லது இந்த பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணமாக இருந்த 2 கட்சிகள், 4 கட்சிகள். ஆமாம். ஆனால் ஆட்சியில் இருந்தது 2 கட்சிகள். ஏதோ ஒரு வகையில் நீங்கள் குறிப்பிடக்கூடிய ஆட்சியில் இருந்தால் கூட இப்போ நீங்கள் இப்போ சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு அங்கே ஆளுகிற காங்கிரஸ் கொண்டு வந்தால் இங்கே இருக்கிற கட்சி கூட துணை நிற்கும். நீங்கள் நான் உணவு பாதுகாப்பு மசோதாவை நான் எதிர்க்கிறேன், ஆனால் கொண்டு வருது மத்தியில் ஆள்ற பாஜக, இது கூட நின்று கையெழுத்து போடுது. நீட்டு தேர்வை நாங்கள் எங்களுக்கு விலக்கு வேணும்னு கேட்குறோம், ஆனால் இது ஒத்துக்கிட்டு வருது. ஜிஎஸ்டி மசோதாவை நாங்கள் எதிர்க்கிறோம். அப்போ எங்கெங்கே மாநில தன்னுரிமை கேட்டு மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதன் நோக்கமே இல்லாமல் போகுது பாருங்கள். தேசிய இனங்களுக்கான உரிமைன்றதுல அது கொஞ்சம் கொஞ்சமாக பறிக்கப்படுது பாருங்கள். அதுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய இந்த கட்சிகள் அது திணிக்கும் போது சரணடைஞ்சு 4 கட்சியும் தான் இதுக்கு பொறுப்பேற்கணும். கண்டிப்பாக. நீங்கள் குறிப்பிடக்கூடிய மற்ற 2 கட்சிகள் 2 தேசிய கட்சிகள் என்று எடுத்துக்கொள்ளலாம்.
மற்ற கட்சிகள், மற்ற சிறிய கட்சிகள், கம்யூனிஸ்டுகள் இருக்கின்றார்கள், விடுதலை சிறுத்தைகள் இருக்கின்றார்கள், மற்ற சிறிய கட்சிகள் இருக்கின்றார்கள், இவர்களோடு ஒருங்கிணைந்து இந்த பொது எதிரியை வீழ்த்த ஒரு வியூகம் அமைக்காதது ஏன்? அது அப்போ எப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து நான் வந்து எல்லாரையும் பார்த்து ஒரு ஏமாற்றப்பட்டு கடைசியாக வந்து இனச்சாவில் பிறந்த ஒரு பையன் நான் அப்படி தான் என் இயக்கத்தை நீங்கள் பார்க்கணும். வேறு வழியே இல்லை அப்படிங்கும்போது நாங்களே ஒரு வழியாக மாறி வந்தோம். இதுக்கு முன்னாடி இருந்த எனது முன்னவர்கள் வந்து எந்த தேசிய இந்த திராவிட கட்சிகள் வந்து இவ்வளவு இதை கொடுத்ததோ அந்த கட்சிகளோடவே கூட்டணி வச்சு தேர்தல் வெற்றி அடைஞ்சு பதவிகளை அனுபவிச்சிட்டதுனால திருப்பி இந்த கட்சிகளை விமர்சிக்கிற, குறை சொல்லுகிற தகுதி, இப்போ ஊழலை பற்றி திமுக வந்து அதிமுக அப்படி ஊழல் செஞ்சிருச்சு அப்படின்னு பேச தகுதி இல்லை பாருங்கள். இப்போ சட்டசபைக்குள்ள நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் கூட இருக்க முடியல பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஊழலை பற்றி பேசினோன்னே அந்த அம்மா எந்திரிச்சு நீங்கள் செஞ்ச தெரியாதான்னொன்னே அடுத்து அங்கே நிற்க முடியல. ஒரு திட்டம்னா நீங்கள் இருக்கும்போது என்ன பண்ணீங்கன்னு கேட்டவுடனே, இப்போ மின் பற்றாக்குறையே பேசுனா நீங்கள் செஞ்சது தெரியாதானே பதில் சொல்ல முடியல, உடனே வெளிநடப்பு. அப்போ என்னன்னா பேசுறதுக்கான தகுதியை கூட நம்ம வச்சுக்கிற முடியல. அப்போ என் முன்னவர்கள் வந்து மாறி மாறி இந்த திராவிட தேசிய கட்சிகளோட கூட்டணி வச்சுட்டதுனால திருப்பி வந்து இல்லை இப்போ நாங்கள் திருந்திட்டோம், நாங்கள் புனிதராயிட்டோம்னு தீக்குளிச்சு வந்த மாதிரி பேச முடியல. அப்போ அதனால தான் இப்போ நான் வந்து இல்லை நாங்கள் வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து செய்வோம்னா, இப்போ அவங்க எப்படி என்னை பார்ப்பாங்கன்னா, ஒரு சின்ன பையன் ஆர்வ கோளாறில் போயிட்டுருக்கிறான், நம்ம வயசளவு கூட அவன் அரசியல் அனுபவம் இருக்குது, இதே என்ன போய் சின்ன பையன் அப்படின்னு நினைப்பாங்க பாருங்கள். அதுக்கு ஒரு அசாத்திய வலிமையை பெற்று ஏறும்போது தான் நீங்கள் வந்து இல்லை இவங்க இந்த பிள்ளைகளோட சேர்ந்து இந்த தத்துவத்தோடு சேர்ந்து நம்ம இணைந்து வேலை செய்யலாம், இல்லை ஏந்து பணியாற்றலாம்ங்கிற ஒரு முடிவுக்கே வருவாங்க. இப்போ நீங்கள் அந்த மூத்த இயக்கங்களை போய் இப்போ சுதந்திர போராட்டத்துக்கு முன்னாடி இருந்து இடதுசாரி இயக்கம் விடுதலைக்கு முன்னாடி இருந்து இருக்குது, சுதந்திர போராட்ட காலத்துலேருந்து அந்த இயக்கங்களை வந்து நீங்கள் வாங்க நம்மெல்லாம் சேர்ந்து செய்யணும்னா அது அப்படியும் பேசியும் பார்த்தேன். பேசியும் பார்த்து தோற்று போனதுனால தான். அதாவது இடதுசாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினீர்கள்? நான் 4 ஆண்டுகளாக பேசினேன். எங்கள் அண்ணன் மகேந்திரன்ட்ட பேசினேன், ஐயா ரங்கராஜன்ட்ட பேசினேன், சவுந்தரராஜன்ட்ட பேசினேன். கோரிக்கையை அவர்கள் ஏற்க மறுத்தார்கள். நாடங்களும் வந்து இந்த காங்கிரஸ் பாரதிய ஜனதா விட்டுட்டு இந்தியான்னு வரும்போது ஒரு மாற்று, அதை வந்து என்ன இங்கே மாற்று பொருளாதார கொள்கை, மாற்று கல்விக் கொள்கை, மாற்று தத்துவம்னு ஒன்று இங்கே இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா இடதுசாரிகள்கிட்ட தான் இருக்குது. தேசிய அளவு இந்திய அளவில் அவங்க முன்னாடி நிற்கிறது இடதுசாரி தத்துவத்தை முன் வச்சு ஒரு ஒருங்கிணைப்பு. தமிழ்நாடுன்னு வரும்போது தமிழ் தேசிய இனத்தின் இந்த தமிழ் தேசிய இனத்தின் மொழி, கலை, கலாச்சாரம், பண்பாடு, இந்த மண்ணின் மக்களினுடைய வாழ்க்கைக்கு முன்னுரிமை கொடுக்குற, நலனுக்கு முன்னுரிமை கொடுக்குற இந்த தேசிய ஆற்றல்கள் இருக்குது பாருங்கள், எங்களை முன்னிறுத்தி நீங்கள் தள்ளுறது. அப்படி தான் நம்ம பேசணும். அது எடுபடலை. அப்போ வந்து அவங்க நினச்சிருக்கலாம் இந்த சின்ன பசங்க நம்ம அப்படின்னா, அவங்க ஏற்கனவே இருந்த பெரிய தலைவர்கள்லாம் ஒரு அமைப்பை வந்துட்டாங்க. மதிமுகவுடன் இணைவதில் ஏதேனும் பிரச்சனை இருக்குது? அது வந்து என்ன பிரச்சனைனா, அது இன்னும் ஒரு திராவிட கட்சி. நீங்கள் பாருங்கள், திராவிடத்தை அழியவே விடமாட்டோம்னு பேசுகிறது யாருன்னா அண்ணன் தான் பேசுவார், அதிகமாக பேசுகிறார். திமுக அழிய விடக்கூடாது, பொது எதிரி தமிழ் தேசியம் பேசி கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு. இது எனக்கு ஒரு அடிப்படையே விளங்கலை. இந்த நாடு தமிழ்நாடு, இப்போ தேசம் தமிழ் தேசம். இங்கே வந்து இங்கே வாழுகிற மக்களினுடைய மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, தொன்று தொட்ட வேளாண்மை, நீர்வளம், நிலவளம், காட்டு வளம், கனிம வளம், கடல் வளம், மலை வளம் இவற்றை காப்பது, பெண்ணிய உரிமையை பெறுவது, சமூக நீதி போற்றுவது, இங்கே வாழுகிற மக்களுக்கு கல்வி, மருத்துவம், குடிநீர் எல்லாம் இதெல்லாம் பெற்றுக் கொடுக்குறது. இதுக்கு ஒரு அரசியல் இருக்குல்ல. இந்த திராவிடம் என்ற கருத்தியல் இந்த 50 ஆண்டுகளில் எதையும் சாதிக்கவில்லை என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? இந்த திராவிடத்தை பாருங்கள், கட்சி திராவிட முன்னேற்றம் இருக்கும், பட்டம் தமிழின தலைவர்னு இருக்கும், கழகம் திராவிடர் கழகமாக இருக்கும், கட்சி தமிழர் தலைவர்னு இருக்கும். இப்போ இதில் நுட்பமாக பார்த்துக்குங்க. ஏன் நீங்கள் திராவிடர் தலைவர்னு போடுறதில்ல? இப்போ நீங்கள் எதையுமே நீங்கள் பேசும்போது வந்து இதை ஏன் திராவிடர்னு போடுறதில்ல? இப்போ நீங்கள் நுட்பமாக பாருங்கள். இப்போ மீனவர் செத்துட்டார், தமிழ் மீனவர்னு ஏன் போடுறீங்க? திராவிட மீனவர் செத்தார்னு ஏன் போடல? நாங்கள் தமிழர்கள், நீங்கள் வந்து ஒரு இந்தியான்னு ஒரு முகமுடியும் போடுறீங்க, அதை கலட்டுறோம். திராவிடர்னு போடுறீங்க, அதை கலட்டுறோம். அப்புறம் சாதியாக போடுறீங்க, அப்புறம் அதை கலட்டுறோம். அப்புறம் மதமாக போடுறீங்க, அதை கலட்டுறோம். எப்போவுமே எங்களை தமிழராக இருக்க விடுறதில்ல. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு என் மொழி வந்து செத்து போச்சு, இதுக்கு யார் பொறுப்பு இருக்கிறது? ஆனால் நீங்கள் யார் பொறுப்பு இருக்கிறது? இப்போ இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இந்த நிலம் வந்து சகித்து கொள்ள முடியாத ஊழல் லஞ்சத்தில் இருக்குது, இதுக்கு யார் பொறுப்பு? நீங்களே கட்சிகள் திராவிடம் என்று பேசக்கூடிய அப்படி ஒண்ணே கிடையாது. திராவிடம் என்ற கருத்தை முன்வைக்கவில்லை, திராவிடர்கள் என்ற சொல்லை முன்வைக்கவில்லை, தமிழர்கள் என்ற சொல்லை தான் முன்வைக்கின்றார்கள் என்று. இதில் திராவிட கட்சிகள் எந்த வகையில் தவறு செய்திருக்கின்றது? ஒருவேளை அவர்கள் நாங்கள் திராவிடர்கள், நாங்கள் தமிழர்கள் கிடையாது,
திராவிடம் என்றால் தென் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு 4 தேசிய இனங்களை உள்ளடக்கியது என்ற கருத்தை அவர்கள் முன்வைத்து அதன் அடிப்படையில் அரசியல் செய்தால் நீங்கள் திராவிட அரசியலை எதிர்க்கலாம். அதாவது இவர்கள் செய்யக்கூடிய திராவிட அரசியல் எதிர்க்கலாம். திராவிடர் என்ற ஒரு சொல்லாடல் தமிழர்களுக்கு நன்மைக்காக தானே அவர்கள் போராடி கொண்டு எந்த அடிப்படையில் முன்வை தமிழர்களுக்கான இதுல எந்த அடிப்படையில் அவங்க முன் வச்சாங்க? இப்ப காவிரி நீங்க தான் சொன்னீங்க, சொல்லும் பொழுது எல்லாமே தமிழர்கள் தான் சொல்றாங்க, தமிழர் நன்மை தான் சொல்றாங்கன்னு. எந்த இடத்துலயும் திராவிடர் நன்மைன்னு சொல்லல. இல்ல தம்பி, ஒரு கேள்வி கிட்ட இந்த திராவிடர் அப்படின்னு ஏன் சொல்லணும்? தமிழர்களை ஏன் திராவிடர்னு சொல்லணும்? இதுக்கு பதில் யார்கிட்ட இருக்கு? நாங்க தமிழரா இல்லையா? நிச்சயமா. ஏன் எங்களை திராவிடர்னு நீங்க சொல்றீங்க? சொல்வதினால் என்ன பிரச்சனை? அதுதான் என்னோட கேள்வி. இப்போ ஏன் சொல்றீங்க? இதுல எப்படின்னா திராவிட கட்சிகளின் தலைவர்ல ஒரே ஒரு திமுகவோ அதிமுகவோ நுட்பமா உதாரணத்துக்கு என்னுடைய கேள்வி, உதாரணத்துக்கு திமுகவோ அதிமுகவோ நாங்கள் திராவிட கட்சி, நாங்கள் முன்வைக்கக்கூடியது திராவிட கருத்தியல், அதன் அடிப்படையில் தமிழர்கள் மட்டும் கிடையாது, தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய 3-4 தேசிய இனங்களுக்காக நாங்கள் போராடக்கூடிய ஒரு கட்சி என்ற விஷயத்தை முன்வைத்து தமிழகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையும் இந்த 4 தேசிய இனங்களை உள்ளடக்கி ஒரு அரசியல் முன்வைத்தால் நீங்கள் திராவிடத்தை எதிர்க்கலாம். அப்படி சொல்லலே ஒழிய நடந்த பேராபத்தை நீங்க கவனிக்கணும். இந்த திராவிட கட்சியின் தலைவர்கள் எவருமே தமிழர் இல்லை. நீங்க இது வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்கும். நீங்க இப்போது திராவிட பிரச்சனை இல்லை, திராவிட கட்சிகளை ஆண்ட திராவிட கட்சிகளை வழிநடத்திய நபர்கள் தமிழர்கள் இல்லை, அதுதான் பிரச்சனை. இவங்க எப்பவுமே தமிழர் நலனுக்கு நிக்க மாட்டாங்க. நீங்க திராவிடர் மலையாளி இருப்பாரு, கன்னடர் இருப்பாரு, தெலுங்கர் இருப்பாரு, எல்லாரும் திராவிடர். எப்படி ஒரு மத போர்வைக்கில் எல்லாருமே ஒன்னா நின்றுக்கிட்டு இந்த தேசிய மக்களுக்கு எந்த உரிமையும் விடுறதில்ல, கிடைக்கிறது இல்லை. இப்போ இந்த தமிழ்நாட்டு சட்டசபைக்கு குறைஞ்சது 48 பேர் பிறமொழியாளர்கள் இருப்பாங்க. இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலேயாவது இவ்வளவு எண்ணிக்கையில் யாராவது தமிழர்கள் இடம்பெற்றிருக்காங்களான்னு நீங்க பாருங்க, வாய்ப்பே கிடையாது. அதாவது இதற்கு காரணம் திராவிட கட்சிகளை வழிநடத்திய தலைவர்கள் யாரும் தமிழர்கள் இல்லை. அதனால் தமிழகத்தினுடைய சட்டப்பேரவையில் அதிகபட்சமாக வேற்று மொழியை பேசக்கூடிய நபர்கள் இருக்கின்றார்கள். இதுதான் தமிழகத்தினுடைய பிரச்சனை என்பது அது பிரச்சனை இல்லை. அதனால நீங்க எதை பற்றியுமே இந்த மண்ணின் மக்களின் உரிமைக்கு நிற்க மாட்டாங்க, உளமாற நிற்க மாட்டாங்க. இதுதான் உண்மை. இப்போ நீங்கள் ஈழ விடுதலை எடுத்துக்கிறீங்க. ஈழ போராட்டம் அந்த செத்து விழுகும்போது ஒரு பதவிக்காக ஒரு அற்ப பதவி, இன்னைக்கு இழந்து நிற்கிற பதவியை அன்னைக்கு பதவியை விட்டு இறங்கியிருந்தா மறுபடியும் இந்த மக்கள் அவங்களுக்கு தான் அந்த பதவியை கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த அற்ப பதவிக்காக ஒரு இனச்சாவை சகித்து கொண்டு நிற்பதை எப்படி பார்க்குறீங்க? எப்படி உங்களுக்கு தூக்கம் வருது? கொத்து கொத்தா இனம் செத்து விழுகுது, ரத்த சகதியோடு அழுது கதறுக்கின்ற சத்தம் நம்ம காதில் வந்து விழுகுது, எப்படி உங்களுக்கு தூக்கம் வருது? அப்போ இது நீங்கள் இதை ரொம்ப ஆழமாக பேசணும். இது நீண்ட கால சதி, நீண்ட காலமாக திட்டமிட்டு இந்த மொழி அழித்து, இவனுடைய கலை இலக்கியம் பண்பாட்டை அழித்து, இன உணர்வு மான உணர்வு அழித்து மொத்தமாக முடிச்சு தள்ளிட்ட ஒரு பெரு வேலையை இது செஞ்சுருக்குது. இது ஒரு அரை மணி நேர விவாதத்துக்குள்ளே இதை செய்ய முடியாது. நாங்கள் வளர்ந்தது பாருங்கள், அங்கே தான் இருந்து வளர்கிறோம், அங்கே தான் இருக்கிறோம். ஒரு காலகட்டத்தில் இது எதனாலடா நடக்குதுன்னு என் இனச்சாவு தான் ஓங்கி செவல் அரைஞ்சு விழிக்க வைக்குது. நீ நாதியற்றவன், உனக்கு ஒருத்தன்மை கிடையாது அப்படின்னு நமக்கு புரிய வருது. அப்போ தான் நம்ம வரோம். இவங்க சொல்கிறது திராவிடர்கள்ங்கிறத நீங்கள் சொல்கிற தென் மாநிலங்களில் வாழ்கிற எல்லா மக்களையும் சேர்த்த ஒரு அடையாளப்படுத்தான் திராவிடர் அப்படிங்கிற சொல்கிறாங்க. கால்டுவெல்லே அதான் குறிப்பிடுறாரு. அப்படித்தான் இவங்க சொல்கிறாங்க. இவங்க அதை உம்மன் சாண்டி மறுக்கிறாரு, சித்தாராமையா மறுக்கிறாரு. நாங்கள் திராவிடர்கள் இல்லை, நான் கன்னடருங்கிறாரு. அவர் நான் திராவிடர் இல்லை, நான் மலையாளிங்கிறாங்க. இங்கே மட்டும் வம்படியா ஏன் நாங்கள் திராவிடர்கள்னு சொல்லிட்டு இருக்கணும்? வெல்லும் சொல் தொடர்கின்றது. அதாவது நீங்கள் கொடுத்த அழுத்தத்தின் அடிப்படையில் தான், அதாவது ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு தனி ஈழம்தான் தீர்வு என்று நீங்கள் தொடர்ந்து முன்வைத்த கருத்தின் அடிப்படையில் அதிமுக அது போன்றது ஒரு தீர்மானத்தை, அதாவது ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு தனி ஈழம்தான் தீர்வு என்ற ஒரு தீர்மானத்தை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஜெயலலிதா கொண்டு வந்ததாக கூறினார். இல்லை, அதுக்கு முன்னாடி அவங்க 2009 போர் நடந்து கொண்டிருக்கும்போது, பாராளுமன்ற தேர்தல் நடக்கும்போது அதிலேயே அவங்க திருநெல்வேலியில் பேசும்போது அந்த மக்களுக்கு ஈழம் தவிர வேற தீர்வு என்ன இருக்குது? ஆனால் அதே நேரத்தில் தான் போர் என்றால் மக்கள் சாவது சகஜம் என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்தார். அதுக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த கருத்தை சொல்லும்போது நம்ம எதிர்க்கிறோம். அந்த கருத்தை சொல்லும்போது அவங்கள நம்ம கடுமையாக எதிர்க்கிறோம். அதே போல் சட்டசபையில் பிரபாகரன் இங்கே கைது செய்து கொண்டு வரணும், தூக்கில் போடணும், அந்த கருத்தையும் நம்ம எதிர்க்கிறோம். அப்போ ஆனால் இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மக்களுக்கு ஈழம் தவிர வேறு என்ன தீர்வு இருக்குது? நான் வெற்றி பெற்று வந்தால் நான் ஈழம் அமைவதற்கு பாடுபடுவேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க. அப்போ அதிலிருந்து அவங்க அந்த நிலைப்பாடு மாறுது. ஆனால்
அதிமுகவினுடைய தலைமை, அதிமுக மட்டும் கிடையாது, இதுவரை தமிழகத்தை ஆண்ட திராவிட கட்சிகளுடைய தலைமையில் தமிழர்கள் இல்லை. அதன் காரணமாகத்தான் சட்டப்பேரவையில் தமிழர்கள் அல்லாதோருடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. அதன் காரணமாகத்தான் தமிழர்களுக்கு சாதகமாக நடக்க வேண்டிய பல விஷயங்கள் நடக்கவில்லை. இதில் ஜெயலலிதா அவர்கள் தமிழர் கிடையாது என்பது உங்களுடைய கருத்தா? தமிழர் இல்லை தானே, அதை போய் கருத்தை இருந்தபோதும் உங்களுடைய அழுத்தத்தின் காரணமாக ஜெயலலிதா அவர்கள் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. நீங்களே சொல்றீங்கல்ல, அவங்க தான் வந்து போர் என்றால் பொதுமக்கள் சாவது இயல்பு. அப்படி கருத்தாக்கத்தில் இருக்கிறவங்கள மாத்துறதுங்கிறது நம்ம பணியா இருக்குது. ஏன்னா இப்போ நீங்க வந்து என்கிட்ட அதிகாரம் இல்லை, சரியான வாய்ப்போ கெட்ட வாய்ப்போ அதிகாரம் உங்ககிட்ட தான் இருக்குது. அதை எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியுங்கிறது தான் இப்போ நமக்கு இருக்கிறது. இப்போ அந்த வேறு வழியே இல்லாமல் தான் நாமளே இந்த மண்ணின் பிள்ளைகளை, இந்த மண்ணை, இந்த மக்களை உயிருக்கு மேலாக நேசிக்கிற பிள்ளைகள் நாமளே அந்த அதிகாரத்துக்கு வரணும். இப்போ எப்படின்னா தமிழ் படித்தவர்களுக்கு 80 விழுக்காடு வேலை வாய்ப்பு அப்படின்னு எல்லா தமிழறிஞர்களும் போராடுறாங்க. ஆனால் இது இன்றைக்கி நேற்று இல்லை, நாம் சின்ன பிள்ளைலேருந்து இந்த போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் 80 விழுக்காடு வேலை வாய்ப்பு தரலை. அப்போ நோக்கம் இருக்கிறவன் போராடிட்டு இருக்கான். அப்போ நோக்கம் இல்லாதவனுக்கு அதிகாரத்தில் இருக்கான். அப்போ நோக்கம் இருக்கிறவன் அதிகாரத்துக்கு போகணும். அதுக்கான வேலையை தான் இப்போ நம்ம செய்கிறோம். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ போராடிக்கொண்டே இருக்க முடியாது மக்கள். நெடுவாசலில் 22 நாள் உழைக்கும் மக்கள் உழைப்பை விட்டுட்டு உட்காந்து போராட்டிருக்கான். அங்கே தாமிரவரணியில் போராட்டிருக்கான், அங்கே மீனவர் ஒரு உடலை போட்டு போராட்டிருக்கான், அங்கே சேலம் உருக்காலையில் போராட்டிருக்கான். அப்புறம் இப்படி போராடிட்டே இருந்தோம். அங்கே நெடுவாசலில் போய் அங்கே வந்து இதுக்கு போராடிட்டு இருக்கான், அத்திக்கடவை அவிநாசி திட்டத்துக்கு போராடிட்டே இருந்தால் பொழப்பாக்க முடியாது. அப்போ போராட வேண்டிய நிலையில் இல்லாத நிலைக்கு ஒரு அரசை நிறுவ வேண்டியது இருக்குது. இது என்ன மக்கள் ஒரு அரசை எதுக்கு நிறுவுறான்? தன் பிரச்சனைகளை அது தீர்த்து வைக்கும், தன் பசி அது போக்கும், தன் உயிருக்கு பாதுகாப்பு அளிக்கும், தனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பாதுகாக்கும்னு. ஆனால் எல்லா பிரச்சனையுமே மக்களே போராடி இது பண்ணணும்னா அது இந்த அதிகாரம் என்ன பண்ணுது? போராட்டத்தை கைவிடுங்குது. நான் பிரச்சனையை கைவிடுறேன்னு சொல்லலை, இதுவரை வந்து எரிகாற்றை எடுக்கிறத நான் நிறுத்திக்கிறேன்னு சொல்லலை. அப்படி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த கனவு அரசு என்பது முழுக்க தமிழர்களால் வழிநடத்தப்படக்கூடிய ஒரு அரசு. அது எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கேள்விக்கு ஆமா நான் ஒன்று சொல்றேன். ஆமா ஏன்னு சொல்றேன் கேளுங்க. நீங்க கேட்கறதுக்கு என்ன, என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு எத்தனை மகன் வேணுமானாலும் எங்கள் அம்மா அப்பா வந்து அம்மான்னு கூப்பிடலாம், அப்பான்னு கூப்பிடலாம். ஆனால் என்னையை விட உண்மையான அன்பான மகன் என் தாய் தந்திரிக்கு அவர் இருக்க முடியாது. அதுபோல் என் தாய் நிலத்திற்கு எத்தனை பேர் வேணாலும் அந்த தலைவராக இருக்கலாம், அது பண்ணலாம். ஆனால் என்னை விட உண்மையான அன்பான மகன் என் தாய் நிலத்துக்கு இருக்க முடியாது. அப்போ நான் வந்து இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கிறேங்க, என் மலை, என் மரம், என் காடு, என் செடி, என் நீர், என் வளம், என் நிலம், என் மக்கள், அவன் கல்வி, அவனுடைய எதிர்காலம், இதை சிந்திப்பேன். வரும்போது இது கமிஷன், இதில் கையெழுத்துனா இவ்வளவு கமிஷன், இது மரம் இல்லை. இந்த இடத்துல இந்த கேள்வி எழுது, தமிழர்கள் உண்மையான தமிழர்கள் ஆட்சிக்கு வரும்பொழுது, உண்மையான தமிழர்கள் இந்த தமிழ்நாட்டை வழிநடத்தும் பொழுது இது போன்ற ஒரு சிந்தனை சாதாரணமாக வந்துவிடும் அவர்களுக்கு. வெறும் தமிழராக இருப்பது அப்படி இல்லை, அப்படி இல்லை. இப்போ தமிழர்களாக இப்போ தமிழர் தான் ஆட்சியில் இருக்கிறாரு, அதுதான் என்னுடைய அடுத்த கேள்வி கூட. அப்படி இல்லை, அதான் சொல்ல. இவர்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழருங்கிறது ஆள் இல்லை, தமிழருங்கிறது ஆள் இல்லை, அறம். இப்ப அந்த வகையில் நீங்கள் குறிப்பிட்டது போல தமிழர் என்பது ஒரு மனிதர் கிடையாது, அது ஒரு அறம். அந்த வகையில் இதுவரை தமிழ்நாட்டை ஆண்ட நபர்களுக்கு அது போன்றது ஒரு அறம் இல்லாமல் போய்விட்டதா? அவர்கள் தமிழராக இல்லாவிட்டாலும் கூட. பெருந்தலைவருக்கு பிறகு பெருந்தலைவர் ஆட்சியை கூட நான் பல தடவை குறிப்பிட்டிருக்கேன். காமராஜர் ஆட்சின்னு சொல்லக்கூடாது, தமிழர் அறம் சார்ந்த ஆட்சின்னு சொல்லணும். நீங்கள் ஒரு பாண்டியன் நெடுஞ்செழியன் சபையில் இருக்கான், ஒரு மன்னன், ஒரு சாதாரண மனுஷி கால்ச்சலம்போட அவைக்குள்ளே வந்து, நீ வந்து என் கணவனை நீ பொய்யா குற்றம் சுமத்தி கொன்னுட்ட, என் கணவனாடா கல்வன், நீ தாண்டா கல்வன்னு சொல்லி காற்சிரம்பை உடைச்சி குற்றத்தை நிரூபித்து நான் தவறு செஞ்சுட்டேனா மகளேன்னு விழுந்து மண்ணை சாகுறான்னா, மன்னராட்சி காலத்தில் எவ்வளோ பெரிய ஜனநாயகத்தை என் பாட்டை வச்சுருக்கான்னு நீங்கள் கவனிக்கணும். ஒரு சாதாரண மனுஷி வந்து அரசவையில் நீதி கேட்ட முடியுது, இங்கே சட்டசபையில் வந்து எதிர்க்கட்சி தலைவரே எந்திரிச்சு பேச முடியாது மக்களாட்சியில். அப்போ உங்களுக்கு புரியுதா? அறம் சார்ந்த ஆட்சி அப்படிங்கிறது எப்படி வருதுன்னா, குடிதழி கோலோச்சு மாநில மன்னன் அடிதழி நிற்கும் உலகு, முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையென்று வைக்கப்படும், உருவசியும் ஓவா பிணியும் செருவகையும் சேராது இயல்வது நாடு, மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடையது அரண், துணி உடைமை தூங்காமை கல்வி இவை மூன்றும் நீங்கா நிலன் ஆள்பவருக்கு. இந்த அறத்தின் வழி நின்று ஒரு மறவன் இந்த மண்ணை ஆளும்போது ஒரு பிரச்சனையும் இருக்காது. அந்த மரவனை நீங்கள் எப்படி வளர்த்தெடுக்க முடியும் என்று நினைக்கின்றீர்கள்? நான் வந்து என் ஆத்தாளப்பனுக்கு போதிக்கல, என் தம்பி தங்கைக்கு போதிச்சுட்டு இருக்கிறேன்,
தண்ணீர் மேல் நோக்கி பாய்வது எவ்வளோ கடினமோ அது மாதிரி ஏற்கனவே இருந்தவன்ட்ட பேசி சரி பண்ண முடியாது. தண்ணீர் கீழ் நோக்கி பாய்வது எவ்வளவு எளிதோ அப்படி எனக்கும் கீழே இன்னொரு தலைமுறையை நோக்கி பாய்கிறதுனால தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம். நான் அங்கே இல்லையே ஒழிய நான் தனியாக ஒத்தையாளாக ஊராக என்ன பேசிட்டு வந்தனோ அதை மொத்தமாக ஒரு இடத்துக்கு வந்து எல்லாரும் பேசுனதை நீங்கள் கேட்டீங்க. அப்போ நம்ம விதைச்சா முளைக்குதில்ல. கோக்கு பெப்சிலாம் எத்தனை தடவை இந்த கோக்கு பெப்சியின் தீமையை விளக்கி தேசிய பானங்களை நம்ம குடிக்கணும்ப்பா, நொங்கு இளநீர் பதநீர் கரும்புச்சாறு பருகணும். அப்போ எல்லாரும் கூட அதை வேடிக்கையாக கூட பேசுனாங்க, சிரித்தாங்க. இன்றைக்கி வர்த்தகர் பெருமக்களும் கைவிடுறாங்க, வாங்குகிற நுகர்கிற மக்களும் கைவிடுறேங்கிறாங்க. அப்போ அரசு என்ன செய்யுது? கைவிடலை. ஆனால் இப்போ அருகில் இருக்கிற கேரளாவில் பினராயி விஜயன் வந்து நான் கைவிடுறேங்கிறாரு. இங்கு ஆளக்கூடியவர் தமிழர், இவர் கைவிட மாட்டேன் என்று மறுக்கின்றார். கேரளாவில் இருக்கக்கூடியவர் தமிழர் இல்லை, அவர் கைவிடுகிறேன் என்று சொல்கின்றார். ஆமாம், அவர் என்ன அந்த மண்ணின் மகன், அந்த மண்ணை ஆளும்போது அந்த மண்ணுக்கு மக்களுக்கு இவரும் தமிழர் தானே. யாரு? எடப்பாடி செய்யலையே. அதுக்குத்தான் நான் சொல்கிறேன், அதுதான் சொல்கிறது. தமிழர் ஆள்வது மட்டும் சரியாக வந்துடாது. நீ ஆளை மாற்றி வச்சு ஆட்சியை மாற்றி வச்சு புண்ணியம் இல்லை. அடிப்படை அமைப்பு அரசியலை மாற்றணும். அதுக்கான போராட்டக்காரர்களாக தான், அதுக்கான ஆள்களாக தான் நாம் வர்றோம். ஆகவே தமிழர் அல்லாதோர் என்பது பிரச்சனை கிடையாது, அறம் சார்ந்து உருவாகக்கூடிய ஒரு மனிதர் ஆள வேண்டும். சரியா? ஆமா. இதுல நீங்க தமிழர் அல்லாதோர் என்பது பிரச்சனை கிடையாது. அப்படி இல்லையே. தமிழர் அல்லாதவரை நீங்க கொண்டாந்து வைக்கக்கூடாது. நீங்க எப்படி பாருங்க, இந்த நாடு என் நாடு. நீங்க நல்லா கவனிச்சுக்கிறீங்க. இந்த நாட்டில் நான் ஆள்வது என்பது என் உரிமை, பிறர் ஆண்டு நான் வாழ்வது என்பது நான் அடிமை. இந்த நேரத்தில் ஒரு மிக முக்கியமான இதை விளங்கிக்கிறேன். நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மையாக்கி கொள்ளல். அதே மறை சொல்லுது, வீட்டையும் நாட்டையும் நீயே ஆள்ற மாதிரி பார்த்துக்கிடாமானே, அதான் நல்ல ஆண்மகனுக்கு அழகுன்னு. புரியுதா உங்களுக்கு? எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியன் தான் புரட்சி பவலன் பாடுறான். அதாவது உங்களுடைய முதன்மையான விஷயம் அவர் அறம் சார்ந்து இயங்க வேண்டும் என்பது இரண்டாம் பட்சம். முதலில் அவர் தமிழராக இருக்குது. ஆமா. நீங்க இந்த நிலம் வந்து இந்த நிலத்தில் கேள்வி நீங்க முன்வைக்கக்கூடிய 26 கொள்கைகளையும் ஏற்றுக்கொண்டு ஒரு மாற்றினத்தை சேர்ந்தவர் தமிழகத்தை மிக செழிப்பாக மிக பிரச்சனை இல்லாமல் ஆளும் பட்சத்தில் ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாது? ஏன் நீங்க ஆளணும்? அப்போது உங்களுடைய முதன்மையான விஷயம் அறம் சார்ந்த நபர் அல்ல, அவர் இனம் சார்ந்து தமிழராக இருக்கு. சரியா? உலகம் பூரா அப்படித்தான் இருக்கு தம்பி. இந்தியாவுக்குள்ள இந்தியா மட்டும் இல்ல, உலகம் பூரா அப்படித்தான் இருக்கு. உலகம் பூரா அந்தந்த மொழி வழி தேசிய மக்களை அந்தந்த மொழி வழி தேசியனத்தின் மகன் தான் ஆள்றான். முதலில் அவர் தமிழராக இருக்க வேண்டும், இரண்டாவது தான் அறம். ஒரே ஒரு கேள்வி. கோவா தானே பிஜேபி தானே ஆட்சி அமைக்குது. மனோகர் பாரிக்கரை விட்டுட்டு வேற ஆளை பிஜேபியில் போடுங்களேன். உங்க கட்சி தானே. மோடி என்ன சொன்னாலும் கேட்பாங்கல்ல. நாடு தான் அவ்வளோ செல்வாக்கு பெற்றுட்டார்ல அவர். ஏன் போடுங்களேன் பார்ப்போம். சரி, குஜராத் இப்போ ஊபி சேராத ஒரு மகனை போடுங்களேன், பிஜேபிக்காரரை போடுங்களேன் பார்ப்போம். மோடி நாட்டின் பிரதமராக ஏற்றுக்குருவான், குஜராத்தில் முதல்வராக ஏற்றுக்குவான், கர்நாடகாவில் வர முதல்வராக சொல்லுங்களேன். பிரதமர் பதவியை விட்டுட்டு ஒரு கர்நாடகாவில் நான் முதல்வராகிறேன் நின்று வென்று சொல்லுங்க பார்ப்போம். அந்த உணர்வு இந்தியாவுரா இருக்கு. ஆனால் எனக்கு மட்டும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதான் கொடுமையாக இருக்குது. உங்களுக்கு புரியுது இல்லை? எனக்கு புரியுது. தமிழர் அப்படின்ற அந்த பதத்தை நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? அதாவது யார் தமிழர்? தமிழ்நாட்டில் பிறந்திருக்க வேண்டுமா, தமிழர்களுடைய மகனாக இருக்க வேண்டுமா, மகளாக இருக்க வேண்டுமா, அல்லது இதுதான் கட் ஆஃப் டேட், இந்த குறிப்பிட்ட ஆண்டிலிருந்து இந்த ஆண்டுக்குள் இடைப்பட்டு தமிழ்நாட்டில்? இந்த கேள்வியை நான் கேட்கிறேன். யார் திராவிடர்? எதுக்காக திராவிடத்தை இங்கே கொண்டு வராங்க? ஆரிய எதிர்ப்புக்கு. ஆரியர் திராவிடர். திராவிடர்னு வச்சா ஆரியர் உள்ள வரமாட்டாருன்னு 35 ஆண்டுகளா திராவிட கட்சிக்கு தலைவர் ஆரியர் வந்துட்டார். எப்படி அப்போ ஆரியத்துக்கிட்ட திராவிடம் சரணடைஞ்சிருச்சா? இது எப்படின்னு சொல்லுங்க. இங்கே இந்த தத்துவம் ஏதாவது இருக்கா? திமுக அதிமுக இருக்கா? உண்மையிலே திராவிடத்துக்காக ஏற்றுக்கொண்டு போகிறாங்களா, இல்லை பதவிக்காக, இல்லை எதுக்காக போகிறாங்க? எல்லாரும் யாரையாவது கூப்பிட்டு கேளுங்க. இப்போ அம்மையார் தீபா பின்னாடி எல்லாரும் போகிறாங்க. இது திராவிட தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு தான் போகிறாங்களா? எப்படி? என்னுடைய கேள்வி, யார் தமிழர்? எவர் மலையாளி இல்லையோ, எவர் கன்னடர் இல்லையோ, எவர் தெலுங்கர் இல்லையோ, எவர் உருது பேசுகிறவர் இல்லையோ, எவர் சீக்கியர் இல்லையோ, எவர் குஜராத்தி இல்லையோ, நீங்கள் பார்த்து கேட்டுட்டே வாங்க. எவன் பீகாரி இல்லையோ, எவன் கன்னடர் இல்லையோ, எவன் தெலுங்கர் இல்லையோ, இப்படியே கணக்கிட்டு வந்தீங்கன்னா அவன் தான் தமிழன் வரும். இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கிறீங்க, யார் ஆங்கிலோ இந்தியன் இல்லையோ, எவன் பார்சி இல்லையோ, இதெல்லாம் கணக்கிட்டு இப்படி பேசிட்டே வந்தீங்கன்னா இதெல்லாம் எவன் இல்லையோ இந்த நிலத்துக்குள்ளே அவன் தாண்டா தமிழன் வரும். கண்டிப்பாக. இன்னொரு கேள்வியும் கூட அந்த கேள்வி விளக்கம் சொல்லணுமா உங்களுக்குங்கிறது தான் நான் சொல்றேன். அதற்கு முன்னர் ஒரு சிறிய இடைவேளை. வெல்லும் சொல் தொடர்கின்றது. தமிழருக்குன்னு ஏதாவது ஒரு சிறப்பு பிறப்பிலே இருக்குதா?
அப்படி அதை நீங்க நம்புறீங்களா? அறிவியல் பூர்வமா? அறிவியல் இதில் கிடையாதுங்க. அதான் அப்போ அறிவியலே கிடையாது. இதில் இங்கே பாருங்க, இது முழுக்க முழுக்க உணர்வு சம்பந்தப்பட்டது. இங்கே ஒரு அடிப்படை தத்துவம் தான். தகப்பன் என்பவன் பெத்தவனாக இருக்கணும், தலைவன் என்பவன் ரத்தவனாக இருக்கணும். என் மொழி புரியாதவன் எனக்கு இறைவனாக இருக்க முடியாது, என் வழி உணராதவன் எனக்கு தலைவனாக இருக்க முடியாது. இதுதான் இதுதான் இங்கே பாருங்கள், இதுதான் இது ஒவ்வொருத்தரையும் கேட்கக்கூடாது. நாங்கள் வாழும் உரிமை என் நிலத்தில் எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு. இதுதான் எங்கள் நிலைப்பாடு. கர்நாடகாவில் 1.25 கோடி இருக்கும், எங்களுக்கு என்ன இருக்குது? அந்த மண்ணின் மக்களின் அரசியலோடு கலந்து கரைஞ்சு பயணிச்சுட்டு இருக்கோம். கேரளாவில் பல லட்சம், மகாராஷ்டிரா 36 லட்சம், எல்லா மாநிலத்திலையும் வாழ்கிறோம். ஆனால் அந்தந்த மாநில மக்கள், அந்தந்த தேசிய மக்கள் முன்னெடுக்கிற அரசியலோடு கரைந்து அவர்களோடு வலிமை சேர்த்து பயணிக்கிறோம். அப்படித்தான் மலேசியாவில், அப்படித்தான் சிங்கப்பூரில், அப்படித்தான் கனடாவில். அது மாதிரி உலகெங்கும் வாழ்கிற எல்லா தேசியனங்களோடும் நாங்கள் கலந்து போவது போல இது ஒரு தமிழ் தேசியனம். இந்த மண், இந்த மக்கள், இந்த மண்ணின் மக்களின் எதிர்கால வாழ்வு, இதற்காக தேசியன மக்கள் ஒரு அரசியலை முன்னெடுக்கும் போது இங்கே வாழ்கிற பிறமொழிவழி தேசியன மக்கள் எங்களோடு இணைந்து பயணித்து எங்களுக்கு வலிமை சேர்க்க வேண்டியது அவர்களுடைய தார்மீக உரிமை, கடமைன்னு நாங்கள் நினைக்கிறோம். இங்கே எத்தனை தளபதியும் எனக்கு இருக்கலாம், ஆனால் மன்னன் நான் தான். அதான் புரியுதா உங்களுக்கு? நீங்க இங்க பாருங்க, ஓயாம இந்த விளக்கத்தை ஓயாம கேட்டுக்க கூடாது. அதுக்காக சொல்றேன், நீங்க ஏன் ஆளக்கூடாது, ஏன் ஆளக்கூடாது, ஏன் நான் ஆளக்கூடாது அப்படி பார்க்கறது இல்லை. அப்படி இல்லை, உலகத்தில் அப்படி இல்லை. இந்த மண்ணின் மகன்தான் நேசிச்சு செய்ய முடியும். அது அந்த அறம் சார்ந்து நிற்கிறவன் தான் இதை நேசிப்பான். பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் என்று தமிழர் மறைபாடலை, பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று பாடுது. பகுத்துண்டு பல்லுறவு என்று பாடல, பல் உயிர் என்று பாடுது. இப்படி உயிர்நேயவாதிகளாக இருக்கிற தமிழர்கள் அந்த அறத்தின் வழி நின்று ஆட்சி செய்கிற போது மண்ணை காப்பாற்றாது அதில் வாழ்கிற ஒரு உயிராக இருக்க மனிதனுக்கு காப்பாற்றவே முடியாது. நீங்கள் ஆடு செத்துட்டு, மாடு செத்துட்டு, மரம் செத்துட்டு, நீர் செத்துட்டு, ஏரி செத்துட்டு, குளம் செத்துட்டு, பூச்சி செத்துட்டு, வண்டு செத்துட்டு மனிதனை மட்டும் வாழ வச்சிட முடியும்னு பேசுறது இருக்குல்ல, அது ஏமாற்று, அது மடத்தனமான அரசியல். அப்போ எதுக்காக நாங்கள் இந்த அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கிறோங்கிறதும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நாங்கள் ஏதோ பதவி வெறியில் வரணும், ஏன் மற்றவன் வந்து ஆளக்கூடாது அப்படி, அது இல்லை. அதுவே அறத்திற்கு எதிரானது, ஒரு தேசியனத்தின் இறையாண்மைக்கு எதிரானது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இப்போ நான் முதலமைச்சர் சுட மாட்டாங்கிறேன், என் மீனவனை தொடவே மாட்டாங்கிறேன். நான் சொல்கிறேன் பாருங்கள், இன்றைக்கி இந்த தொலைக்காட்சியில் பதிவு பண்ணுறேன். ஒரு நாள் எனக்கு வாய்ப்பு வரும்போது நீங்களே என்னை சந்திச்சு கேளுங்க, நான் முதலமைச்சராக ஆகிட்டேன். அவன் தொட்டுட்டான்னா நான் காலையில் கையெழுத்து போட்டு பதவியில் கிளை நினைக்கிறேன், தொட சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ நாங்கள் இருக்கிறோம், கட்சி பரீட்சை எடுத்து கொடுத்துட முடியுமா மேயர் இந்திரா காந்தி? ஈழப்போர், நாங்கள் முதலமைச்சர், ஒரு மான தமிழை உட்காந்துருக்கான், சண்டை நடத்திடுவீங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? என் இன மக்களை கொண்டு குவிப்பதற்கு இந்திய பெருந்தேசம் சிங்கள இராணுவத்திற்கு பயிற்சி கொடுத்து பணம் கொடுத்து உதவுமானால் என் இன மக்களை காப்பாற்றுவதற்கு நாங்கள் விடுதலை புலிகளுக்கு பணம் கொடுப்போம், பயிற்சி கொடுப்போம்ட்டா ஒரு முடிவுக்கு வந்துடும். வரும், இருங்க, ஒரு முடிவுக்கு வரும். ஒரே கேள்விதான், என் இனத்தின் வரலாற்று பகைவன் என் இனத்தை கொன்று குவிக்கிற சிங்களன் உங்களுக்கு நண்பன் என்றால் நான் யாரு? இந்த நிலம், இந்த நாடு நாடாவதற்கு முன்பிருந்தே இந்த நிலப்பரப்பில் நிலைத்து வாழக்கூடிய பூர்வீகுடி மக்கள் நாங்கள். தமிழகத்தினுடைய வளங்களை சுரண்டக்கூடிய நபர்கள் யாரும் உண்மையில் அவர் பிறப்பால் தமிழராக இருந்தாலும் கூட நீங்கள் தமிழராக ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள், சரியா? அது நீங்க வந்து ஆட்சி, நீங்க ஒரு ஏனென்றால் தமிழகத்தினுடைய வளங்கள் சில தமிழர்களால் சுரண்டப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது. சுரண்டப்படுது. மதுரை பகுதியில் கிரானைட் என்பது வெட்டி எடுக்கப்படுகிறது. தென் தமிழகத்தில் மணல், கடற்கரை மணல் என்பது அள்ளப்பட்டு வருகின்றது. இது போன்ற நபர்களை நீங்கள் கேள்வி நான் விளங்குகிறேன். இப்ப நீங்க இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அனுமதி கொடுத்து கல் உடைக்கும் மணலும் அனுமதி கொடுத்தது யார்? ஆகவே தமிழர் அல்லாத ஒரு நபர் அனுமதி கொடுத்தார், தமிழர் அள்ளினார். நிச்சயமாக நீங்கள் சொல்வது போல உங்களுடைய வரையறையின் அடிப்படையில் நீங்கள் பார்க்கக்கூடிய நபர், அனுமதி கொடுத்த நபர் தமிழர் அல்லாத ஒரு நபர். ஆனால் அரசு நீங்க வந்து இங்க பாருங்க, பொருள் எல்லா இப்ப இவர் அல்லலைன்னு வைங்க, இப்போ இவர் கல்ல ஏத்தலைன்னு வச்சுங்க, வேற ஒரு முதலாளி ஏற்றுவான். வேற எங்கேயுமே கல்குவாரி இல்லையா? பரவாயில்லையா? இந்த தனியார் முதலாளிகள் தமிழ் முதலாளிகள் அள்ளினாலும் அது கல்ல வெட்டினாலும் அது தப்பு தான். ஆனா அதுக்கு அனுமதி கொடுத்தது யாருங்கிறதா? நீங்க வெறும் கமிஷன் காசுக்காக இப்படி அனுமதி யார் கொடுத்தாலும் என்ன, வெட்டக்கூடிய நபர் ஒரு தமிழர் என்பதால் அவரை நீங்கள் குற்றம் சாட்ட மாட்டீர்களா? குற்றவாளின்னு தானே சொல்றேன். நீங்க அதை புரிஞ்சுக்கணும். எங்க அளவுக்கு இந்த மணல் கொள்ளையோ இந்த கல்குவாரி கொள்ளையோ இதெல்லாம் எதிர்த்து பேசின ஒரு கட்சியே இருக்க முடியாது. தனியார் முதலாளி இல்லை, அரசு இல்லை, யார் செய்தாலும் அது தவறு. ஆனால் அதை அனுமதித்தது யாருங்கிறத நீங்கள் பார்க்கணும். இவர் நீங்கள் பிஆர்பியை கைது பண்ணீங்க, அவரை குற்றவாளி ஆக்குறீங்க. அவர் 7 முறை வந்து குடியரசுத் தலைவர் கையால் சிறந்த குடிமகன் விருது வாங்கியிருக்காரா இல்லையா? வாங்கியிருக்கிறாரு. அது காரணம் என்ன சொல்லியிருக்கு? நிறைய அந்நிய செலவணி ஈட்டி கொடுத்தாருங்கிறது தான். அது எதில் அந்நிய செலவணி ஈட்டினார்?
இந்த கற்களை ஏற்றித்தான். ஏற்றுமதி. இந்த கற்களை அவர் காலையில் கடப்பாறை மண்வெட்டியோட போனார், கைது பண்ணி உள்ளே போட்டோம் நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் நேர்மையாளர்கள். 4 நூற்றாண்டாக வெட்டி ஏற்றிருக்காரு. அவர்கிட்ட வாங்கி சாப்பிடாதவன் இங்கே எவனும் இல்லை. அப்போ திடீர்னு அவர் எப்படி குற்றவாளி ஆயிட்டார்? அரசு தான் இதுக்கு பொறுப்பேற்கணும். சமீப காலங்களில் நடைபெற்ற போராட்டங்கள், அதாவது நெடுவாசல் போராட்டமாக இருக்கட்டும், அதற்கு முன்னர் ஜல்லிக்கட்டு ஆதரவான போராட்டமாக இருக்கட்டும், இந்த போராட்டங்கள் எல்லாம் கட்சிகள் உள்ளே வரக்கூடாது, கட்சிகள் தங்களுடைய கொடிகளை ஏந்தி கொண்டு உள்ளே வரக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு போக்கு வந்தது. இந்த போக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழக மக்கள் இந்த அரசியல் கட்சிகள் மேலே இருந்த நம்பிக்கையை எழுந்துட்டாங்களா? இப்போ நீங்கள் வந்து இந்த கேள்வியை எழுப்பது ஒரு அரசியல், அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். அது ஒரு அரசியல். நீங்கள் அரசியல்வாதிகள் இதுக்குள்ளே வராதிங்கன்னு சொல்கிறத விட பெரிய அரசியல் எதுவும் இல்லை. மக்களே ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கும்போது கட்சி தலைவர் கொடி இல்லாமல் அது புரட்சியாக மாறிடுது. அப்படி தான் இடிந்த கரை போராட்டம் வந்துச்சு. அப்படி தான் இந்த ஜல்லிக்கட்டு மாணவர்கள் இளைஞர்களாக முன்னெடுத்த பிறகு அது வந்தது. யாருமே வரக்கூடாதுன்னு சொன்னவர்களே இப்போ கட்சி ஆரம்பிக்கும் போது அப்புறம் நாளைக்கு உங்களை விட மாட்டான். கண்டிப்பாக. இப்போ இந்த மாதிரியான போராட்டங்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகளை எடுத்துக்கலாம். வெறுமனே இந்த திட்டம் வேணாம் அப்படின்ற மாதிரியான கோரிக்கை சரியா இருக்கா? எங்களுக்கு ஜல்லிக்கட்டு வேணும் அப்படின்ற கோரிக்கை சரியா? இப்போ நாம் வந்து அறிவியல் புரிதல் இல்லாமல் நாட்டின் வளர்ச்சிக்கு எதிராக சிந்திக்கிற ஒரு முட்டாள் கூட்டம் இல்லை. இதே ஹைட்ரோ கார்பனையோ இதே மீத்தேனையோ நாம் வந்து ஆட்டு மாட்டு கழிவில் இருந்தும் மக்கிய குப்பையில் இருந்தும் காய்கறி கழிவுகளில் இருந்தும் தயாரித்து கொள்வதற்கு இயற்கையாகவே ஒரு பெருவாய்ப்பு இருக்கும்போது என் தாயின் மாறா இருக்க வேணாம், என் தாயின் ஈரக்கொலையை குடைய வேணான்னு நாங்கள் சொல்கிறோம். பட் நம்ம இயற்கைன்னு ஒரு பிள்ளை. இந்த இந்த புத்தன் சொன்னது தான், நீ பூவில் போய் வண்டு எப்படி உட்கார்ந்து பூவுக்கு சேதம் இல்லாமல் தேனை குடிச்சிட்டு வெளியில் வருதோ அப்படித்தான் நீ இயற்கைக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் பயன்படுத்திக்கணுன்றாரு. அண்ணல் காந்தியும் அதான் சொல்கிறாரு. இந்த பூமி தாய் மனிதனுக்கு இயற்கை வந்து இது எல்லாத்துக்கும் தேவையானதையும் தந்துடுது. ஆனால் மனிதனின் பேராசைக்கு அதால் தர முடியல. அவன் என்ன செய்கிறான்? கொடைய ஆரம்பிக்கிறான், வெட்ட ஆரம்பிக்கிறான், உடனே கைகளை நறுக்கிறான், தாயின் கைகளை மரங்களை மாற அறுத்து நீரை உறிஞ்சிறான், பூமிக்குள்ள குழாயை போட்டு உறிஞ்சிறான், கழுத்தை அறுக்கிறான், மலையை வெட்டுறான். அப்போ இது வந்து பேரழிவை நோக்கிய பயணம் தான் இது. இப்போ நானே எனக்கு குழியை வெட்டிக்கிட்டு நான் எனக்கு மட்டும் இல்லை, என் தலைமுறையை பல தலைமுறையை தாண்டி நான் என் இனத்துக்கு நான் வெட்டி போகிறது தான். அப்போ அந்த இதில் வந்து நீங்கள் இந்த போராட்டங்களை வந்து புரிந்து கொண்டு இப்போ வந்து துர்க்மெனிஸ்தானில் வந்து இப்படி ஒரு 40 ஆண்டுகளாக இந்த மீத்தேன் எடுத்த கிணறு எரிஞ்சு கொண்டிருக்கிறத பிள்ளைய பார்க்குறான். அது எனக்கு வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறான். 1960 ஒரு சோலையாக இருந்த சோமாலியா இன்றைக்கி பாலையாக மாறி ஒரு பஞ்ச பராரி நாடாகி மனித உடலையை வெட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத பார்க்குறான். இந்த நிலை எனக்கு வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறான். அது காரணம் இதே ஹைட்ரோ கார்பன், இதே மீத்தேன், இதே அணுக்கழிவு, இதுதான்டா அந்த நிலத்தை நாசமாகினா அது எனக்கு வரவேணான்னு எச்சரிக்கை உணர்வோடு எதிர்க்கிறான். சும்மா வந்து மாட்டோட விளையாடுறோம் அப்படின்னு, மாட்டோட விளையாடுறது இல்லை, அது விளையாட்டே இல்லை, அது என் பண்பாடு. நான் வந்து மாட்டை அணைக்கலை, தழுவுறேன். என் விளையாட்டின் பேரே அதுதான். அந்த காலையில் அந்த காலைக்கு பின்னாடி இருந்தது A2 வகை பால், அது அந்த சேர்ச்சி வெண்மை புரட்சின்னு A1 பாலை கொண்டாந்து தள்ளி இந்த A2 பாலை அடித்து அவன் எப்படி சர்வதேச சந்தை விரிவாக்கத்தில் என் மாடு குறுக்க நிற்கிறதுனால இது மேலே கருணை இருக்கிற மாதிரி அடிக்கிறான். இந்த அரசியலை புரிந்து கொண்டு தான் நம்ம பிள்ளைங்கள் படிக்கிறான். அவன் ஜான் பெர்கின் எழுதின பொருளாதார அடியாளின் வாக்குமூலம் படிக்கிறான். இவன் எப்படி வேட்டையாடி வரான். ஒரு நாடு மற்ற நாடுகளெல்லாம் அவன் வேட்டைக்காடு. அந்த நாடு எதுன்னு உங்களுக்கு தெரியுது, அமெரிக்கா. மற்ற நாடெல்லாம் வேட்டைக்காடு. கார்ப்பரேட் முதலாளிகளின் சுரண்டல் நிலமாக என் நிலம் மாறிக்கொண்டிருக்குது, புரியுது. அப்போ 5 விரல் 10 விரல் இல்லை, பல விரல்களை நீட்டி பதிய வச்சு எடுக்கிறான். அங்கே அது இதுன்னு நாங்கள் ஹைட்ரோ கார்பன் எடுத்தால் என்னன்னு கேட்குறோம், தண்ணீரை வீணாயிருங்கிறோம். நேரடியாக தண்ணீரை உறிஞ்சிறேன்னு வர்றான் தாமிரபரணிக்கு, அதையும் எதிர்க்கிறோம். அப்போ இப்போ அது வந்து அர்த்தமற்ற போராட்டங்களாக நம்ம பார்க்கக்கூடாது. அவசியமற்ற எதிர்கால தலைமுறையின் வாழ்க்கைக்கான அக்கறை உள்ள ஒரு போராட்டமாக பார்க்கணும். அதுனா அரசு செய்ய வேண்டியதை எனக்கு இதெல்லாம் அரசு செய்யணும். ஒரு தாய்க்கு தெரியும் பிள்ளைக்கு எதை கொடுக்கணும் எதை தடுக்கணும்ன்ட்டு. அந்த தாய் போல இருந்தால் அரசு ஆண்டிருக்கணும். அது செய்யலை. அப்படிங்கும்போது பாதிக்கப்பட்ட நானே களத்துக்கு வந்து கத்துறேன், இதை இதை செஞ்சிடாதீங்கன்னு. அதுதான் இப்படி அங்கங்கே வெடிக்கிற போராட்டம். அதனால் இந்த போராட்டங்கள் வந்து சும்மா நாட்டின் வளர்ச்சிக்கு எதிரானது. நாம் என்ன கேட்குறோம், அணு உலை இல்லாமல் எப்படி அட்டானிக் பவர் இல்லாமல் அணு உலை இல்லாமல் சரிங்க, என்ன மின்சாரம் இப்போ அணு உலை இயங்குதுங்க, தடையற்ற மின்சாரம் தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சாங்கன்னா பதில் இல்லை. ஒரு கேள்வி தான் நம்ம எழுப்புகிறோம், அணு உலை கண்டுபிடிக்கப்பட்டது மின் உற்பத்திக்காகவா, இல்லை மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது அணு உலையாலா? இது ரெண்டும் இல்லை. அவ்வளோ பெரிய அறிஞரே இந்த அணு உலையை ஆதரித்த அப்துல் கலாமே வந்து காற்றாலை மூலமாகவும் சூரிய ஒளி மூலமாகவும் தயாரிக்கப்படுற மின் உற்பத்தி தான் சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பானதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது என் தேசம் இதை வம்படியாக கட்டிட்டு அளவேணாமேன்னு நாங்கள் கெஞ்சிறோம், அவ்வளோதான். வெல்லும் சொல் தொடர்கின்றது.
இப்போது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவு தொடர்பாக அதிமுகவில் இருதரப்பாக பிரிந்திருக்கக்கூடிய நபர்கள் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார்கள். ஓ பன்னீர்செல்வம் தரப்பினரை பொறுத்தவரை இது தொடர்பான ஒரு விசாரணை நடத்த வேண்டும் என்ற ஒரு ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது அவர்களால். ஆனால் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த அரசை பொறுத்தவரை எந்த விசாரணைக்கும் தேவையில்லை என்ற ஒரு கருத்தை முன்வைக்கின்றார்கள். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அந்த நேரத்தில் நம்ம நிறைய சந்தேகங்கள் நமக்கு வந்தது, எழுப்பினோம். அதுக்கு எந்த பதிலும் உரியவர்கள்ட்டிருந்து வரல. இப்போ ஐயா வந்து விசாரணை கேட்குறதுங்கிறதும் ரொம்ப காலங்கடந்த ஒரு முயற்சின்னு தான் நான் பார்க்குறேன். அவர் அது செஞ்சிருக்க வேண்டியது வேறு. சாதாரண மக்களுக்கு எழுந்த சந்தேகங்கள் கூட இவங்களுக்கு வரலையான்னு நமக்கு தெரியல. இப்போ 3 விதமான மருத்துவ அறிக்கைகளை கொடுத்துருக்குறாங்க. அதை பார்க்கும்போது இன்னும் கூடுதலாக நம்மளை போன்ற பொதுவானவங்களுக்கு சந்தேகங்கள் வருதே ஒழிய, ஒருத்தர் சொல்கிறாரு கை வீங்கி இருந்தது, அதனால் கையெழுத்து பெற முடியல, கைரேகை பெற்றோங்கிறாரு. ஒரு அம்மா சொல்கிறாங்க அவங்க அடிக்கடி எஸ்சிஎஸ்ன்னு எழுதி காட்டுவாங்க, அப்போல்லாம் அம்மையார் சசிகலா உள்ளே கூட்டிட்டு வந்து விடுவோங்கிறாங்க. எப்போல்லாம் கை வீங்கி இருந்துச்சு, எப்போல்லாம் எழுதி காட்டினாங்கன்னா பேச்சில்லை. ஒருத்தர் சொன்னாங்க வாய்க்கில் எப்பவும் குழாய் இருந்ததுனால அவங்களால பேச முடியலன்றாங்க. ஒருத்தர் எங்களோட நல்லா பேசிட்டு இருந்தாங்கன்றாங்க. ஒரு மருத்துவர் எப்போவுமே மயக்க நிலையிலே அதிக நாட்கள் இருந்தாங்கங்கிறாங்க. இதில் எதை நம்புறது, எதை இது பண்ணுறது? அப்போ எல்லாமே மேலும் மேலும் குழப்பத்தையும் சந்தேகங்களையும் அதிகரிக்கக்கூடிய விதமாக தான் இவங்க பதில்கள் இருக்குதே ஒழிய, நம்ம கேட்குறது ஒரு 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 சாதாரண மனிதருக்கு ஒரு மருத்துவம் நடக்குதுன்னா அது ஒரு ஒரு வெறும் கட்சி தலைவியாக இருந்தால் கூட அது வராது. ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் 75 நாட்கள் 2.5 மாதங்களுக்கு மேலே அவங்க ஒரு ஒரு மருத்துவமனையில் இருக்கிறாங்க. எதிர்காலத்தில் இப்படி யாராவது என்ன மருத்துவம் கொடுத்தீங்கன்னு கேட்பாங்கங்கிறதுக்காவது அவங்க ஒரு ஆவணங்களை வச்சுருந்துக்கலாம். இந்த பாருங்கள் படம் எடுத்து வெளியிட வேண்டாம், இப்படி ஒரு இக்கட்டான நிலை வரும்போதாவது காட்டுறதுக்கு. அது எதையுமே செய்யலை. இப்போ நம்ம என்ன கேட்குறாங்க, நோய் தொற்று வந்துடும்னு யாரையுமே பார்க்க விடலைன்னு சொல்கிறாங்க. ஆளுநர் உள்ளவனா நோய் தொற்று வந்துடும், முதலமைச்சர் உள்ள போனால் நோய் தொற்று வந்துடும், ராகுல் காந்தி உள்ளே போனால் நோய் தொற்று வந்துடும், அம்மையார் சசிகலா அடிக்கடி உள்ளே போனால் நோய் தொற்று வராதான்னா பதில் இல்லை. அப்போ எல்லாரோடும் பேசின முதலமைச்சர் வாசலை யானை வளர்த்துக்கிட்டு பணியில் நின்றுக்கிட்டு இருந்தான்ல, பால் குடம் தூக்கிட்டு பல பேர் மொட்டையடிச்சு சுற்றிக்கிட்டு இருந்தாங்கள்ல மக்கள், அவங்களுக்கு ஒரு ஒரு ஆறுதலான வார்த்தை வந்து முகம் சரி, அவங்களுக்கு முடி நரைச்சிருக்கலாம் அல்லது மெலிஞ்சிருக்கலாம், காட்ட வேண்டாம். ஒரு குரல் அழைப்பில் குரல் வழியிலையாவது பேசி வெள்ளத்தப்ப ஒரு பகிரியில் பேசி அனுப்புனாங்கல்ல புலனத்து வாட்ஸ்அப்பில், அதுபோல் பேசி என் அன்பு மக்களே உங்களுடைய வேண்டுதலாலையும் அன்பாலையும் நான் நலமாக இருக்கிறேன், விரைவில் குணம் பெற்றிருந்து உங்களை சந்திப்பேன், அவ்வளோதான் நான் முடிஞ்சு போச்சு. எதையுமே செய்யலையே. அப்போ மக்களின் மீது அக்கறையற்ற ஒரு தலைவியாக இருந்தாங்களா அம்மையார் ஜெயலலிதா? இப்போ எல்லா கேள்வியும் எழுது பாருங்கள். அப்போ அதுக்கு எதுவுமே பதில் இல்லை. அந்த தலைமை மருத்துவர் வந்து பிரதாப் ரெட்டி ஐயா வந்து சொல்லிட்டாங்க, முழுக்க குணமாயிட்டாங்க, எப்போ அவங்க நினச்சாலும் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டா. முழுக்க குணமானவங்களுக்கு எப்படி மரணம் வந்துச்சு? அப்போ அது யார் சொல்கிறத நாங்கள் நம்பி நிற்கிறது, யார் இப்போ போய் கேள்வி கேட்குறது, எதுவுமே தெரியல. அவங்க இறந்துட்டாங்க, அதுதான் உண்மை. என்ன நடந்துச்சு எவருக்கும் தெரியல, அதுவும் உண்மை. இப்போ இதை போய் நம்ம பேசி இப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து இன்றைக்கி கேட்குற நீதி விசாரணைங்கிறது ஏன் அது பெருசாக இல்லைன்னா, அவ்வளோ நாள் என்ன பண்ணாருன்னு சாதாரண பாமரன் எழுகிற கேள்வி நமக்கும் வருது. அப்போ உங்களுக்கும் அதில் ஒரு சந்தேகம் இருக்குது. அந்த சந்தேகம் தான் அப்போவே நான் எழுப்பிட்டேனே, அப்போவே நான் கேட்டேன். விசாரணை நடத்த வேண்டும் என்பது உங்களுடைய கோரிக்கையும். விசாரணை நடத்தணுங்கிறது ஏன்னா தெளிவுபடுத்த வேண்டியது அரசின் பொறுப்பு. ஒரு இறந்து போனது ஒரு சாதாரண இது இல்லை. இப்போ ஒரு நாட்டினுடைய சாதாரண ஒரு மனுஷி இல்லை, நாட்டினுடைய முதல் அமைச்சர், 8 கோடி மக்களின் பிரதிநிதித்துவம் பெற்ற ஒரு முதல் அமைச்சர். இந்த 5 கோடியே 5.5 கோடியே நம்ம செலவுன்றாங்க. அது யார் காசு? ஜெயலலிதா ஃபேமிலி கொடுத்தாங்கன்றாங்க. அது யார் கொடுத்ததுன்னா ஜெயலலிதா ஃபேமிலி. மருத்துவர் இந்த வார்த்தை குறிப்பிடாது. ஜெயலலிதா ஃபேமிலி யார்? அது சொல்லுங்கள், அது யாருன்னு சொல்லுங்கன்னா அதுக்கு பதில் இல்லை. இந்த அரசு காசுனா என் காசு, உங்கள் காசு, ஒவ்வொருத்தன் காசு. நான் வாக்கு செலுத்தின ஒவ்வொருத்தனுக்கும் அல்லது இந்த நாட்டு வாழ்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்குறதுக்கு உரிமை இருக்குது. நீங்கள் வாழும்போது உங்களை வந்து விசாரிக்காமல் இருக்கலாம். யார் மரணத்தில் போனாலும் எப்படி நிகழ்ந்துச்சு, என்ன செஞ்சிச்சு, என்னப்பா அப்படின்னு நம்ம கேட்குறோம்ல. அந்த இது வந்து ஒரு மனித மாண்பு. அந்த மாண்பின் அடிப்படையில் இந்த நாட்டின் முதலமைச்சருக்கு என்ன ஆயிடுச்சு அது தெரிஞ்சுக்கிற ஆர்வமும் கேட்குற உரிமையும் எவனுக்கும் உண்டு, ஒவ்வொருத்தருக்கும் உண்டு. அந்த அடிப்படையில் தான் இது எல்லோரும் எழுப்புறாங்க. இப்போ ஐயா கமலஹாசன் கூட சொல்கிறார் பாருங்க, இது தெளிவுபடுத்தணும் அப்படின்னு. அதுதான் நமக்கு இந்த தெளிவுபடுத்த வேண்டியது அரசின் பொறுப்பு, கடமை இருக்குது. அதில் நீங்கள் மருத்துவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லும்போது குழப்பமும் சந்தேகமும் கூடுதலாயிருதுங்கிறது தான் நம்மது. கண்டிப்பாக. கமலஹாசனை குறிப்பிட்டீர்கள். சமீப காலத்தில் கமலஹாசன்
தற்போது நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுக்கு தொடர்ந்து எதிர்வினையாற்றக்கூடிய ஒரு நபராக இருக்கின்றார். கமலஹாசனுடைய எதிர்வினையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது எல்லாருமே அநீதின்னு ஒன்று தெரியும் போது அதை எதிர்க்க துணியணும். அதானே அர்த்தம். அநீதியை எதிர்க்க துணிவில்லாதவன் சகித்து கொள்கிறான், தொடர்ச்சியாக சகித்து கொள்கிறவன் அடிமையாகிறான். இதுதான் தத்துவம். அது துணியணும். ஆனாலும் நான் என்ன நினைக்கிறேன்னா, அவரெல்லாம் இன்னும் முன்னாடியே இதை விட கொடுமையான அநீதியெல்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் அவர் அவர் எதிர்த்திருக்கணும். நீங்கள் குறிப்பிடுறது 2009 நடைபெற்ற பல யுத்தமா? அது அவருக்கே தெரியும். இப்போ நம்ம எது சொல்கிறோம், பல இது சரி. இப்போ நிறைய பேர் இப்போ அவரே சொல்கிறார், நான் இப்போவாது வந்து கேட்குறோம். அதில் நம்ம பெருமையும் அதில் நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம், வரவேற்கிறோம். இப்போ நீங்கள் அதில் நீங்களே பாருங்களேன், குறைஞ்சது ஒரு 10 இடத்துல போராட்டம் நடக்குது. இப்போ நேற்று தான் இது ஒவ்வொன்றையும் இன்னும் பிரச்சனை தீர்வுக்கு வரல, போராட்டத்தை முடிக்கிறதுக்கு தற்காலிக நிறுத்தம்னு வருது. 1957 அத்திக்கடவு அவிநாசி போராட்டம் நடக்குது. ஒரு பக்கம் சேலம் உருக்காலை நடக்குது, இன்னொரு பக்கம் விவசாயிகள் இங்கே தாமிரபரணி தண்ணீர் இருக்காதீங்கன்னு போராட்டம் நடக்குது, மீனவர் படுகொலைக்கு நடக்குது, நெடுவாசலில் நடக்குது. எத்தனை போராட்டம் இது வரைக்கும் இருக்குது பாருங்கள். இப்போ ஆந்திராவில் கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்ணி கொத்தடிமையை விட கொடுமையாக ஒரு 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 மனித உரிமைக்கே மீறிய ஒரு செயலாகவும், மனித மாண்புக்கே ஒரு கொடிய செயலாகவும் அது இருக்குது, மீறிய செயலாக இருக்குது. அதை கண்டித்து நீ ஒரு போராட்டம் நடத்தணும். இங்கே அங்கங்கே நடக்கிற 3 வயசு பிள்ளையை கற்பழிச்சிடறான், அப்புறம் 7 வயசு பிள்ளையை கற்பழித்து கொலை பண்ணிடுறான், சாலையில் நடந்து போகிறவனை வெட்டி கொண்டுறான். எவ்வளவு பெரிய குற்றச்சமூகமாக அது மாறி கொண்டு இருக்கு பாருங்க. அதான் கேட்குறேன். இப்போ சமீப காலத்தில் இந்த குழப்பங்கள் அதிகரிச்சிருக்கு, அதனால தான் இது போன்ற நபர்களையும், கமலஹாசன் போன்ற நபர்களையும் கூட எதிர்வினையாற்ற இந்த சமூகம் தூண்டுகின்றது. அந்த அளவுக்கு சமூகத்தில் நீங்கள் ஒரு முன்னெழுந்திருக்கு. சகித்து கொண்டப்ப அதே சொல்லுங்க. இங்கே ஜல்லிக்கட்டு என்னடா திடீர்னு போராடுறான்னு இல்லை, என்னப்பா மாட்டுக்கு போகிறேன்னு, மாட்டோட கூட விளையாட விட மாட்டேங்கிறாங்கடா அப்படிங்கிற அந்த ஒரு லீஸ்ட்டுங்கிறீங்களா, ஒரு கேவலம்ங்கிறீங்களா, அந்த கேவலம் தான் கொதிப்புக்கு காரணமாயிருது. என்னடா இதை கூட செய்யக்கூடாதாடா அப்படிங்கிறதுல அது வந்துடுது. அப்போ நீங்கள் சகிப்புங்கிறதும் ஒரு எவ்வளோ காலத்துக்கு, புழுவுக்கு கொடுக்கு முளைக்க வச்சது இவங்க தானே, அடிச்சு அது மாதிரி தான் அது பொறுத்து பார்க்குறது. சரி என்ன தான் பண்ணுறதுன்னா அப்புறம் யார் தான் இதை செய்கிறது அப்படின்னா, நான்லாம் இந்த கட்சி ஆரம்பிக்க வந்தோன்னா நான் படம் எடுத்து பஞ்சம் பிழைக்க வந்த ஆள். இப்போ யார் தான் சரி நம்ம தான் செய்யலை. இப்போ எது சரியில்லைங்கிறத விட நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் சரியாக ஒன்று செய்யறதுங்கிறதுக்கு வர்றது தான். இப்போ அந்த மாதிரி தான் அவருடையதை நான் பார்க்குறேன். ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் ரொம்ப கோபக்காரன், எனக்கு இது சரியாக வராதுன்னு. இங்கே கோபக்காரன் தான் தேவைப்படுது, அதனால எல்லாரும் இங்கே வர. அவர் சொன்ன மற்றொரு விஷயம், நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயம், திராவிடத்தை யாராலும் வீழ்த்த முடியாது. அது அவர் என்னுடைய அன்பிற்கும் பெரும் மதிப்பிற்குரியவர், அதனால் அந்த கருத்தை நான் மதிக்கிறேன். ஆனால் அதை நான் ஏற்கலை. திராவிடம் என்பது வீழ்த்த முடியாது, அதுவே வீழ்ந்துக்கிறோம். அது வீழ்த்துறதுக்கு என்ன இருக்குது? குட்டியச்சுவரை போய் இடிக்கிறேன்னு யாராவது போவானா? அது ஏற்கனவே இடிஞ்சிட்டது. அதை அவர் சொல்கிறாரு, அது திராவிடம்ங்கிறது இருக்கும் அப்படின்னு. எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. அதை நான் அந்த கருத்தை ஏற்கலை. இந்த நேரத்தில் கருத்தை மதிக்கிறேன், ஆனால் நான் அதை ஏற்கலை. இந்த நேரத்தில் மத்தியில், அதாவது சமீபத்தில் நடந்து முடிஞ்ச இந்த 5 மாநில தேர்தல், இதில் குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் பாரதிய ஜனதாவினுடைய ஒரு மிகப்பெரிய வெற்றி, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கை, அதனால் நிச்சயமாக ஆளும் அரசின் மேலே ஒரு மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதே நேரத்தில் தமிழ்நாட்டிலையும் பாரதிய ஜனதா கால் ஊன்றுவதற்கான வாய்ப்பு இருக்குது, மறைமுகமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்ற கருத்தையும் முன்வைக்கிறாங்க. இது ரெண்டையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு மாநிலத்தையும் தன்னுடைய செல்வாக்கை வளர்த்தெடுப்பதற்கும் அங்கே தன் அதிகாரத்தை நிறுவுவதற்கும் போராடும். அதில் தமிழ்நாட்டிலையும் அது இப்போ கர்நாடகா வரைக்கும் வந்துட்டுது. இப்போ இன்றைக்கி தமிழ்நாட்டில் வரணும்னு நினைக்கும். அது அவங்களுடைய நிலைப்பாடு, அது அவங்க முடிவு. இப்போ உத்தரப்பிரதேச அது வெற்றியை நம்ம எப்படி பார்க்குறோம்னா, அது 71 பாராளுமன்ற இடத்தை வென்றது, அது அப்படியே தக்க வைக்கிறது. அங்கே நம்ம ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவர்களாக இருந்தவர்களுக்குள்ள இருந்த தடுமாற்றம், ஓர்மையின்மை, இந்த சமாஜ்வாடியில் இருந்த அப்பா மகன்குள்ள இருந்த அந்த தேர்தல் நேரத்தில் இருந்த பிளவு, அப்புறம் இவங்க அதில் அந்த எப்படியாவது வென்றாகணும்னு காட்டின கடின தீவிரம், இப்படி பல இதுகளை நம்ம ஆராய வேண்டியது இருக்குது. ஆனால் எப்படி பார்த்தாலும் அந்த வெற்றியை மக்கள் கூட அதை அந்த வெற்றியை நம்ம இப்போ நிராகரிக்க முடியாது. அந்த வெற்றியை நிராகரிக்க முடியாது. அதை நம்ம மக்கள் கொடுத்த தீர்ப்பு, அதை நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். ஆனால் நாம் என்ன பார்க்குறோன்னா, 403 இடத்துல அவர் ஒரு இடத்துல கூட இஸ்லாமிய மக்களுக்கு கொடுக்கல. ஆனாலும் பிரதமர் சொல்கிறார் அந்த வெற்றி விழாவில் இது அனைத்து மக்களின் நலனுக்கான அரசுன்ட்டு. தேர்தலில் நிற்க 403 இடத்துல ஒரு இடத்துல கூட இஸ்லாமிய மக்கள் கொடுக்காம இது அனைத்து மக்களின் நலனை இது எப்படி
இது இது சிந்திக்கும் செயல்படும் அப்படிங்கிறது நமக்கு அச்சம் வருது. இப்போ அந்த மாதிரி அச்சம் தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. அது நமக்கு வர்றது இயல்பு தானே. இப்படி இருக்கிற அரசு எப்படி இப்போ செயலாற்றும்ன்ட்டு. உங்களை போல தமிழர் அல்லாதவோர் ஆளக்கூடாது அப்படின்றது உங்களுடைய கருத்தாக இருக்கிற பட்சத்தில் ஒருவேளை அவங்க அப்படி கூட யோசிச்சிருக்கலாம். இந்துக்கள் அல்லாதோர் அரசாளக்கூடாது, அரசியல் முக்கிய பதவியில் இருக்கக்கூடாது, அதன் அடிப்படையில் கூட அவங்க அந்த ஒரு முடிவு எடுத்திருக்கலாம். அப்படி இல்லை. இது வந்து நான் நினைக்கிறது, இது என்னுடைய கருத்து இல்லை, ஒரு அனுமானம். அது இது என்னுடைய நாடு, இது தமிழ்நாடு. ஒவ்வொரு மொழிவழி தேசிய இனத்துக்கும் தனித்தனி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டுருச்சு. ஆந்திராவை போய் இப்போ நான் ஆளணும் கேட்க முடியாது. இப்போ நீங்கவே உங்களுக்கு ஒரு கேள்வியை வைக்கிறேன். சந்திரபாபு நாயுடும் ஐயா சந்திரசேகர ராவும் தெலுங்கர்கள் தான். ஒருத்தர் நாயுடு, ஒருத்தர் ராவு, அவ்வளோதான். 2 பேரும் ஒரே இனத்தின் மக்கள் தான். ஒரே நிலப்பரப்புக்குள் நீண்ட காலமாக இணைந்து வாழ்ந்தவர்கள் தான் ஆந்திராங்கிற நிலப்பரப்புக்குள்ளே. இப்போ தெலுங்கானான்னு ஒரு தனி மாநிலம் வந்திருக்குது. நான் ஒரு பொது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அறிவிப்பாகவே விடுறேன், ஒரு சவால்னு சொல்லுவோம்ல, ஒரு சேலஞ்சுன்னு, அது மாதிரி கூட சொல்கிறேன். நீங்கள் சந்திரபாபு நாயுடை வந்து இந்த தெலுங்கானாவிலையும் சந்திரசேகர ராவ் ஆந்திராவிலையும் முதலமைச்சராக காட்டிட சொல்லுங்கள். நான் இந்த கருத்தை திரும்ப பெற்றுக்கிறேன். என்னுடைய தத்துவ நிலைப்பாட்டில் நான் பின்னடைஞ்சுக்கிறேன். ஒரே இனத்தின் மக்கள் தான், ஒரே நிலப்பரப்புகளை நீண்ட காலமாக வாழ்ந்தவர்கள் தான். ஆனால் சந்திரபாபு நாயுடு அவரும் சிறந்த நிர்வாகி தான். அவரை தெலுங்கானாவில் முதலமைச்சராக காட்ட சொல்லுங்கள். போன தடவை அவருக்கு ஓட்டு போட்ட மக்கள் தான் அவங்க. சந்திரசேகர ராவ் இங்கே ஆந்திராவில் முதலமைச்சராக காட்ட சொல்லுங்கள். நம்ம இந்த தத்துவ நிலைப்பாட்டை திரும்ப பெற்றுக்கிறோம். அதாவது என்னோட கேள்வி வந்து வாய்ப்பில்லை. என்னுடைய தத்துவ நிலைப்பாடும் பாரதிய ஜனதாவினுடைய தத்துவ நிலைப்பாடும் ஏதோ ஒரு வகையில் ஒத்து போகுதா? அதாவது அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை ஏற்றுக்க மாட்டாங்க, நீங்க இன்னொரு குறிப்பிட்ட சமூகத்தை ஏற்றுக்க மாட்டாங்க. நான் சொல்றது இந்த பாருங்க, நான் சொல்றது இங்க யாரும் வாழலாம், நாங்க தான் ஆளுங்கிறது. இது என் நாடு, தமிழ்நாடு, என்னுடைய மொழி. பாரதிய ஜனதா கூட வாழ்வதற்கு எதுவும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லை. உத்தரப்பிரதேசத்துல இது இந்துக்கள் இஸ்லாமியர்கள் வெளியேறணும்னு பாரதிய ஜனதா சொல்லலையே. இந்தியா வந்து நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க மதச்சார்பற்ற நாடுங்கிறீங்க, சகோதரத்துவம் சமத்துவங்கிறீங்க, வேற்றுமையில் ஒற்றுமைங்கிறீங்க, இது பன்முகத்தன்மை கொண்ட ஒரு ஜனநாயக நாடுங்கிறீங்க. அதுக்குள்ளே வந்து நாங்கள் தான் இது மற்றவங்க ஆளக்கூட அப்படி சொல்கிறது இல்லது. நான் சொல்கிறது வேறு. என்னுடைய மொழி, என்னுடைய கலை, இலக்கியம், பண்பாடு, இதை காத்து இந்த மண்ணுக்கு மக்களுக்குமான அரசியல் செய்து தான் ஒவ்வொரு தேசிய இனங்களுக்கும் மொழி வழி மாநிலம் பிரிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு கேரளாவை போய் எனக்கு ஆளுகிற உரிமை கொடுங்க அப்படின்னு நான் கேட்கல. நீ எப்படி என் தொல்காப்பியத்தையும் என்னுடைய சிலப்பதிகாரத்தையும் நீ வந்து உன்னுடைய நூல்னு சொல்லிட்டு நீ எப்படி செம்மொழி உரிமையை பெற்று வரலாம்னு நான் அவன்கிட்ட போய் என் சண்டை போடல. என் சகோதர இனங்களை நாங்கள் மதிக்கிறது வேறு, அவங்கள நேசித்து வாழ வைக்கிறது வேறு. இப்போ நீங்கள் பாருங்கள், ஆடு மாடு புல்லு பூண்டு மரஞ்செடி கொடிகளை நேசிக்கிறோம், நாங்கள் சக மனிதர்களை நேசிக்க மாட்டோமா? அது வேறு. ஆனால் இந்த மண்ணை ஆளுகிற உரிமை என்னது, அதை விட்டு கொடுக்க முடியாது. அதை ஏன் நாங்கள் இவ்வளோ சொல்கிறோன்னா, நான் ஆட்சியில் இருந்து ஆளும்போது உங்களுக்கு தெரியும், இந்த பயலுக்கு அப்போவே அதிகாரத்தை கொடுத்துருக்கலாம் அவங்களுக்குன்னு. ஏன்னா அவ்வளவு நேர்மையும் உண்மையுமாக இந்த மண்ணுக்கு மக்களுக்கு நாங்கள் இருப்போம். அப்படி இதுவரைக்கும் இருந்தவங்க இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் திரும்ப அந்த கருத்தை நம்ம சொல்கிறோம். இதை ஒரு பாசிசம், இனவாதம், இனவெறி, மொழிவெறி அப்படி பார்க்க வேண்டியதில்லை. என்னை இனவெறின்னா அது சொல்கிறவர் அவர் ஒரு இனத்துக்கு வெறியராக இருப்பார். நான் கேட்குறது என் உரிமையை கேட்குறவனை வந்து நீ வந்து அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறத அது கொடுமையான இனவெறி. அது கண்டிப்பாக. இவ்வளவு நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு மிக பொறுமையாக பதிலளித்த உங்களுக்கு மிக்க நன்றி. நன்றி.